படம் ஆரம்பிச்சு ஒரு 3/4 மணி நேரத்துல இந்த கிரைமை பண்ணது 3 பேரா 4 பேரா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த சீன்ல ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க, ஒரு க்ளூ கொடுப்பாங்க. அந்த க்ளூவை கரெக்டா கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் கூட போக தேவையில்லை. ஃப்ரீடம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல இப்ப சுட சுட ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு மலையாள படம். ஷேன் நிகம் சப் இன்ஸ்பெக்டரா அப்பாயிண்ட் ஆகி ஒரு ஊருக்கு புதுசா வர்றாப்ல. அந்த ஊர்ல கொலை எதுவுமே நடக்காது, கிரைமே நடக்காத ஒரு ஊரு. போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ்லாம் தாயா பிள்ளையா பழகிட்டு பயங்கர அநியோன்யமா இருக்காங்க. விட்டா கொலையா முந்திரிக்கா விளையாடுவாங்க போல. அந்த அளவுக்கு பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்டா அந்த ஸ்டேஷன் இருக்கு. ஆனா இவர் சேர்ந்த நேரம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சில கிரைம் நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல பேங்க்ல ஒரு சம்பவம், அடுத்து சில கொலைகள், திக்கு முக்காடி போறாப்ல. இந்த படம் எப்படின்னா அடுத்தென்ன அப்படின்னு பல்சை எகிற வைக்கிற அளவுக்கு ரொம்ப கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே எல்லாம் கிடையாது. ஆனா போர் அடிக்காத அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளே. கடைசி 15 மினிட்ஸ் ரொம்ப சினிமாத்தனமா ஸ்டேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. படத்துல பாட்டுலாம் இல்லாதது ஒரு ஆறுதல். ஷேன் நிகம் நீட்டா பண்ணியிருந்தாரு. அவரை பார்க்கும் போதே ஒரு ஃபீல் குட் போலீஸா இருந்தாப்ல. யூசுவலி வர்றப்பா இருப்பாங்க இல்லையா, அப்படி இல்ல, நீட்டா பண்ணியிருந்தாரு. அவரை தவிர வேற எந்த கேரக்டரும் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நிறைய கிரைம் படங்கள்லாம் பார்க்குற ஆளா இருந்தா இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சப்பையான படமா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒன் டைம் வாட்ச் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பார்த்துட்டு சொல்லுங்க, இன்னொரு படத்துல மீட் பண்ணலாம்.